பையன் ஏமாந்த கதை ஆக்சுவலி 11th இந்த பொண்ணு தான் இந்த பையனுக்கு வந்துட்டு லைக் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இந்த பொண்ணோட அப்பா வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி வச்சிருக்காரு. பையன் வீட்டில் அவ்வளோ பெருசு இல்லை, பட் ஆனால் ரிஜெக்ட் பண்ணி அப்புறம் அந்த பொண்ணு வந்து நம்ம இந்த மூவி மாதிரி தான், சிம்பு மூவி வரும், மெரிமாசன் மூவி பல்லவன், அந்த மூவி மாதிரி தான் துரத்தி ஆக்சுவலி அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணி, நீ அப்போவே அந்த பொண்ணு எப்போ 11th படிக்கும்போது முடிக்கும் போது இப்படியே இது நகர்ந்துட்டே இருக்குது. சரி வீட்டில் பேசலாம் போது பையன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே நானும் அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நானும் வேலைக்கு ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா எதை வச்சு உங்கள் வீட்டில் வந்து இப்போ நான் பேசுகிறேன், பொண்ணு அப்போ என்ன ஹோப் கொடுக்குறாங்க பாருங்க, இன்னும் ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன். பையன் வந்துட்டு ஒரு ஆஃபர் லெட்டர் கையில் வச்சுட்டா தான் நான் உங்கள் வீட்டில் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 21 அந்த இயரில் என்ன தெரிய வருது அப்படின்னா, அப்படி வந்து என்னன்னா சோரியாசிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் இந்த இடத்துல அந்த பையன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எனக்கு இந்த விஷயம் வந்திருந்தா நீ என்னை விட்டுட்டு போயிருப்பியா, அதனால நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லி வீட்டில் போய் மேரேஜ்க்காக பேசுகிறாங்க. 2 பேர் வீட்லையும் 22 வயசுல கல்யாணம் நடக்குது அவங்களுக்கு. இதெல்லாம் தெரியுது படிக்கும் போது அந்த பையன் என்ன படிக்கிறாங்கன்னு அந்த பொண்ணுக்கு தெரியும், எங்கே வேலைக்கு போகிறாங்கன்னு அந்த பொண்ணுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட அப்பா வந்து ஓஎம்ஆரில் வந்துட்டு ஒரு வீடு வாங்கி வச்சிருக்காரு தனியாக, அதை வந்து பொண்ணுக்கு கொடுக்கணும் சீதனமான்னு சொல்லி. பையன் வீட்டில் வந்து எதுவுமே வேண்டாம்னு சொல்லி ஆக்சுவலி இவங்க அந்த பொண்ணுக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ணிட்டு, அப்பா இந்த மாதிரி நமக்கு அந்த வீடு வாங்கி வச்சிருக்காரு, நம்ம அந்த வீட்டுக்கு போயிடலாம். பையன் என்ன சொல்றான், அப்படியெல்லாம் வந்து நான் எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு நான் போறதா இருந்தால் அந்த வீட்டுக்கு நான் ரெண்ட் கொடுத்துருவேன்னு பையன் சொல்றான். அதுலேருந்து பொண்ணோட ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. பையன் பொண்ணு தனியாக இருக்காங்க. பையன் வந்து ஷிப்பு போகிற டைமில் பொண்ணு வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. அவர் அந்த வேலைக்கு போகிறாரு இல்லையா, ஃபர்ஸ்ட் அவர் எப்படின்னா அந்த மேரேஜ் ஆன இதில் வந்துட்டு 3 months போவார். அவர் ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சாரா 3 months இப்படி ஆன் ஆஃப் ஆரம்பிச்சாரு. 3 months எங்கள் லீவுக்கு வராரு இல்லையா, வரும்போது அவரோட ஒர்க் என்னவா இருக்குது அப்படின்னா, அவங்க ஃபேமிலி அவர் பார்க்க போகக்கூடாது, பிக்கப் ட்ராப். எல்லாருமே என்ன நினைப்பாங்க, ஹஸ்பண்ட் தானேங்க அவர் லீவில் தானே வந்திருக்காரு, பிக்கப் ட்ராப் பண்ணணுமே அப்படின்னு. இதுதான் ஒரு சுகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம எந்த கேஸ் பற்றி பார்க்க போகிறோம்? கண்டிப்பாக இப்போ எப்படி சொல்கிறது, நம்ம மற்ற கேசஸ் அப்படி இப்படின்னு போகிறத விட டிவோர்ஸ் கேஸ் டே டு டே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதுவும் ரொம்ப வித்தியாசமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற நம்ம நிறைய பேசிட்டோம். ஆக்சுவலி பேசும்போது என்ன மனஸ்தாபங்கனால டிவோர்ஸு, இல்லை எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னால டிவோர்ஸ் அப்படியெல்லாம் பார்த்துருக்கோம். அதுலேயும் பொண்ணுங்க நிறைய ஏமாந்து பசங்க ஏமாற்றி பார்த்துருக்கோம். பட் இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையன் ஏமாந்த கதை ஆக்சுவலி, பொண்ணு ரொம்ப டாமினேட்டிங். இது எப்படி சொல்கிறது, வெல் பிளான்டன் அந்த மாதிரியே சொல்லலாம். அந்த கேஸோட நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் 2 பேருமே ஸ்கூல் மேட்ஸ் படிக்கும்போது 11th அந்த பொண்ணு தான் இந்த பையனுக்கு வந்துட்டு லைக் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. தே போத் பிலாங் டு சேம் கம்யூனிட்டி. அதனால என்னன்னா 11th வந்து அவங்க இது வந்து எப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ உங்களுக்கு 27 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. பண்ணும்போது இந்த பையன் ஃபஸ்ட்டு வேணான்னு சொல்கிறான். வேண்டாம் பிகாஸ் ஃபேமிலி பேக்ரவுண்டை கருதி. இந்த பொண்ணோட அப்பா வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி வச்சிருக்காரு. பையன் வீட்டில் அவ்வளோ பெருசு இல்லை, பட் அவங்க அப்பா வேலைக்கு போகிறவர் தான் ஏதோ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் பெருசாக இன்கம் இல்லாதனால அப்பயே அந்த பையன் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ரிஜெக்ட் பண்ணி அப்புறம் அந்த பொண்ணு வந்து நம்ம இந்த மூவி மாதிரி தான், சிம்பு மூவி வரும், மெரிமாசன் மூவி பல்லவன், அந்த மூவி மாதிரி தான் துரத்தி ஆக்சுவலி அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணி, நீ அப்போவே அந்த பொண்ணு எப்போ 11th படிக்கும்போது நீ என்னை ஒத்துக்கலன்னா நீ மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரிகிற நல்லவனான்னு சொல்லி, நீ ஒத்துக்கலாம் நான் சூசைட் என் லைஃப்பை நான் முடிச்சுப்பேன்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு பெரிய சீன் கிரியேட் பண்ணி கடைசியில் அந்த பையனை ஒத்துக்க வச்சாச்சு. இப்படியே நாட்கள் போகுது, +1 +2 போகுது. அந்த பையன் வந்துட்டு மேரிடைம் ரிலேட்டட் கோர்ஸ் படிக்கிறாங்க, ஷிப்பு போகணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அப்பா பிஸ்னஸையே பார்த்துக்கிறதுக்காக ஷி கம்ப்ளீட்டட் லைக் வந்து ஒரு டிகிரி பிஏ டிகிரி முடிக்கிறாங்க அவங்க. ஓகே, ஹியூமன் ரிசோர்ஸ் HR அந்த மாதிரி ஒரு டிகிரி முடிக்கிறாங்க. முடிக்கும் போது இப்படியே இது நகர்ந்துட்டே இருக்குது. சரி வீட்டில் பேசலாம் போது பையன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே நானும் அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நானும் வேலைக்கு ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா எதை வச்சு உங்கள் வீட்டில் வந்து இப்போ நான் பேசுவேன், பெருசாக ஃபேமிலி பேக்ரவுண்டும் கிடையாது அப்படின்னோடனே பொண்ணு அப்போ என்ன ஹோப் கொடுக்குறாங்க பாருங்க, நான் தானே உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன், நான் உன்னை ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன், ஓகே நீ போலனாலும் பரவாயில்ல, ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பொண்ணு ஹோப் கொடுக்குறாங்க. பட் அப்படி இருந்தாலும் பையனோட மைண்ட் செட் என்னவா இருக்குன்னா, இல்லை இன்னொரு 1 year, இது 20 வயசுல இந்த கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள போகுது. பையன் வந்துட்டு இருந்தாலும் இன்னும் ஒரு 1 year வெயிட் பண்ணு, நான் முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் முடிச்சுட்டு ஒரு ஆஃபர் லெட்டர் கையில் வச்சுட்டா தான் நான் அவங்க வீட்டில் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃபைனலாக ரொம்ப அவங்க கம்மிட்டடாக இருக்கிறதுனால ஒருத்தர் பிரிய மாட்டோன்ற ஒரு நம்பிக்கைனால அது அப்படியே போயிட்டுருக்கு. பட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 21 அந்த இயரில் என்ன தெரிய வருது அப்படின்னா, பொண்ணு வந்து ரொம்ப அடிக்கடி சிக்காக ஃபாலோ ஆகுறாங்க, உடம்பு சரியில்லாம் போக தருது. பொண்ணு வந்துட்டு என்னென்னா சொரியாசிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அது எப்படின்னா ரொம்ப லைக் சிவியர் சொரியாசிஸ். ஏன்னா சொரியாசிஸ்லேயே உங்களுக்கு வந்து ஸ்டேஜஸ் இருக்குது. சில ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ், சில பேருக்கு வந்து கையில் மட்டும் இருக்கும், காலில் இருக்கும், இவங்களுக்கு பாடி ஃபுல்லாக, சில பேருக்கு தொட்டா உதிரும் ஆக்சுவலி அந்த ஸ்கின் எல்லாம். அந்த மாதிரி சொரியாசிஸ் லெவல் வரைக்கும் இருக்குது. அந்த பொண்ணுக்கு சொரியாசிஸ் கொஞ்சம் சிவியராக ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் அப்போ நல்லா நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள மேரேஜ் ஆகலை, ஸ்டில் வீட்டில் பேசலான்ற ஒரு கண்டிஷன் தான். இந்த இடத்துல வேறு யாராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, ஏன்னா தெரியும் சொரியாசிஸ் வந்து லைஃப் த்ரெட்டனிங் ஒரு டிசீஸ், லைஃப் லாங் இருக்கும். பெருசாக செக்ஷுவல் லைஃப்லையும்
அவங்களால ஈடுபட முடியாது. ஓகே, அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லும் சொரியாசிஸ். ஆமா. அவங்களுக்கு வந்து எப்படின்னா, உடம்புல வந்து ஈஸியா அவங்க உடம்புல ஸ்ப்ரெட் ஆகுற சொரியாசிஸ். அது டாக்டர் என்ன அந்த இடத்துல அட்வைஸ் பண்ணாங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல போனா, அந்த உதிரும் அந்த மாரி சொரியாசிஸ் ஆகும். பெருசா அவங்களால வந்துட்டு செக்ஷுவல் லைஃப்ல இன்வால்வ் ஆக முடியாது அப்படிங்கிறது அப்பவே டாக்டரோட அந்த கண்டிஷன வச்சு, சொரியாசிஸோட கண்டிஷன வச்சு அவரோட ஸ்டேட்மெண்ட்டா இருந்தது. இருந்தாலும் இந்த இடத்துல அந்த பையன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் இவ்ளோ கமிட்டடா இருக்கேன். ஒரு வேள எனக்கு இந்த விஷயம் வந்திருந்தா, நீ என்ன விட்டுட்டு போயிருப்பியா? அதனால நான் உன்ன விட்டுட்டு போமாட்டேன்னு சொல்லி வீட்ல போய் மேரேஜ்க்காக பேசுறாங்க 2 பேர் வீட்லயும். ஏன்னா இந்த இடத்துல தான் எங்களுக்குமே ரொம்ப ஆச்சரியம். வேற யாராவது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதாச்சும் சான்ஸு எப்படி வந்துட்டு லைஃபோட லீட் பண்றது? நம்ம நெறைய சொல்லியிருக்கோம். செக்ஸ் இஸ் நாட் ஒன்லி லைஃப், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்றதுல மேரேஜ், செக்ஸ், குழந்தை அதெல்லாம் லைக் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். இந்த இடத்துல அந்த பையன் எனக்கு அது இல்லனாலும் பரவால்ல, நான் உன்ன தான் வந்து நேசிச்சேன். நீ என்ன நேசிச்ச, அதான் சொல்லுவாங்கல்ல, உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தை அந்த கான்செப்ட்ல போயிருக்கு. ஃபைனலி 2 பேரும் ஒரே கம்யூனிட்டினால வீட்ல பெருசா இல்ல. பட் பொண்ணோட அப்பா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாரு. பிகாஸ் ஆஃப் வெல்த் யோசிச்சு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாரு. பையன் வீட்ல பெருசா ஒண்ணும் கிடையாது. நம்ம இவ்ளோ வெல்த் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். எப்படி ஒத்துக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, ஃபைனலா பொண்ணு அக்செப்ட் பண்ண வச்சாங்க. இந்த இடத்துல நல்லா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, பொண்ணு தான் ஒரு ஒரு வாட்டியும் அவர் வந்து ஒரு ஒரு ஸ்டெப் முன்னாடி தள்ளுறாங்க. ஸ்டார்ட்டிங்ல இருந்து. ஓகே, இல்ல உன் ஃபேமிலிலாம் நீ நல்லா படிச்சு வேலைக்கு போ அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இல்லனாலும் பரவாயில்ல, நான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்றேன்றாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னா எங்க அப்பா ஒத்துப்பேன்றாங்க. இப்படி ஒரு ஒரு ஸ்டார்ட்டிங்லேருந்து 16 வயசு, 17 வயசுலேருந்து பையன அப்படியே புஷ் பண்ணி அவ்வளோ ஹோப்ஸ் குடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு பையனே உட்காந்துட்டா கூட ஒரு 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 ரிலேஷன்ஷிப்ல என்ன இருக்கும் நமக்கு? பரவாயில்ல, பொண்ணு இவ்வளோ தைரியமா இருக்கா, நம்மளும் அந்த விஷயத்த பண்ணலாம்னு அந்த பையனுக்கு தோணும். இங்கேயும் அதே தோணி அட் லாஸ்ட் 22வது வயசுல அவங்க வீட்ல மேரேஜ்க்காக பேசுறாங்க. பையன் வீட்டு சைடு ஓகே, பையனுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே. பொண்ணு வீட்ல இது மாரி போய் பையன் கன்வின்ஸ் பண்றாங்க ஆக்சுவலி. இல்ல நான் இந்த மாரி மேரிடைம் ரிலேட்டடா தான் முடிச்சிருக்கேன். நான் எப்படியும் ஷிப்ல தான் ஒர்க் போறேன். போனேன்னா ஷிப்போட நமக்கே தெரியும் பேஸ் ஒரு இதே நல்ல பே இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் உங்க பொண்ண நல்லபடியா பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஓகே கன்வின்ஸ் பண்ணியாச்சு. 22 வயசுல கல்யாணம் நடக்குது அவங்களுக்கு. 2 பேரும் சேம் கம்யூனிட்டினால அந்த முறைப்படி வந்து அவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடக்கக்கூடிய பையனுக்கும் மீன்வைல் லைக் ஹி காட் ஆஃபர் லெட்டர் அந்த இடத்துல. ஓகே, மந்த்லி 1.75 லேக் சேலரி. ஆனா அந்த ஒர்க் நேச்சர் எப்படி பார்த்தீங்கன்னா, 3 months ஆர் 6 months அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ஒர்க் நேச்சர். ஃபுல்லா ஷிப் அப்படிங்கிறதுனால. ஷிப்ல வந்து லைக் அந்த இன்ஜின் ஆப்பரேட்டிங் ஒரு அது ஹெட் மாதிரி அவருக்கு அந்த போஸ்டிங் கிடைக்குது. 22வது வயசுல கல்யாணம் நடக்குது. இதெல்லாம் தெரியுது. படிக்கும்போது அந்த பையன் என்ன படிக்கிறாங்கன்னு அந்த பொண்ணுக்கு தெரியும். எங்க வேலைக்கு போறாங்கன்னு அந்த பொண்ணுக்கு தெரியும். எல்லாமே தெரியும். மீன்வேல் அந்த பொண்ணு முடிக்கிறாங்க. முடிச்சு 22 வயசுல கல்யாணம் முடிஞ்சோனே என்ன ஆகுது, அந்த பொண்ணு சொல்றாங்க, நான் மாஸ்டர்ஸ் பண்ணணும். அதனால நான் அப்ராட் போணும் அப்படின்னு சொல்றாங்க. மீன்வேல் பையன் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏர்ன் பண்ண காசுல அந்த பொண்ணோட விசா ப்ராசஸ்ல இருந்து எல்லாமே இந்த பையன் தான் ஃபுல்லா செலவு பண்ணி பண்றான். அது வரைக்கும் நல்லா தான் லைஃப் போயிட்டுருக்கு. கடைசியில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட அப்பா வந்து ஓஎம்ஆர்ல வந்துட்டு ஒரு வீடு வாங்கி வச்சிருக்காரு தனியா. அத வந்து பொண்ணுக்கு குடுக்கணும் சீதனமான்னு சொல்லி. பையன் வீட்ல வந்து எதுவுமே வேண்டான்னு சொல்லி, ஆக்சுவலி இவங்க அந்த பொண்ணுக்கு நகை போட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து லைக் தே பிலாங் டு கிறிஸ்டியன். அதில வந்து நம்ம $1 தான் தாலியா போடுவோம். தாலி, மெட்டி தாண்டி இவங்க வந்து ஒரு 10 பவுன் போட்டு அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. போம்போது ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது, பொண்ணு சொல்றாங்க ஆக்சுவலி ஹஸ்பண்ட் கிட்ட, அந்த பையன்ட்ட சொல்றாங்க, "அப்பா இந்த மாரி நமக்காக வீடு வாங்கி வச்சிருக்காரு. நம்ம அந்த வீட்டுக்கு போயிடலாம்." அப்படின்னு சொல்லும்போது, பையன் என்ன சொல்றான், "அப்படியெல்லாம் வந்து நான் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு, நான் போறதா இருந்தா அந்த வீட்டுக்கு நான் ரெண்ட் குடுத்துருவேன்னு" பையன் சொல்றான். ஓகேன்னு சொல்லி மந்த்லி 21,000 அந்த வீட்டுக்கும் அந்த பையன் ரெண்ட் வந்து பே பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. ஓகே. இது இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதுலேருந்து பொண்ணோட ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. ஒரு 23 ஏஜ்லேருந்து பார்த்துக்கோங்க. சேஞ்ச் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா. ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, பையன், பொண்ணு தனியா இருக்காங்க. பையன் வந்து ஷிப் போற டைம்ல பொண்ணு வந்து அவங்க அப்பா, அம்மா வீட்டுக்கு போயிருவாங்க. மாமனார், மாமியார் அதாவது அந்த பையனோட அப்பா, அம்மா, ஒரே ஒரு அண்ணன். அண்ணனுக்கு வந்து 2 குழந்தைங்க. இவங்க வந்து அந்த ஓஎம்ஆர்ல வேற ஒரு அபார்ட்மெண்ட்ல, பக்கத்து அபார்ட்மெண்ட்லயே அவங்க இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. பொண்ணு ஒரு கட்டத்துக்கு மேல எப்படி இவங்க வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பையன அப்படின்னா வந்துட்டு, அவர் அந்த வேலைக்கு போறாரு இல்லையா? ஃபர்ஸ்ட் அவர் எப்படின்னா, அந்த மேரேஜ் ஆன இதுல வந்துட்டு 3 மந்த்ஸ் போவார். அவர் ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சாருன்னா 3 மந்த்ஸ் இப்படி ஆன் ஆஃப் ஆரம்பிச்சாரு. 3 மந்த்ஸ் எங்க லீவுக்கு வராரு இல்லையா? வரும்போது அவரோட வொர்க் என்னவா இருக்கு அப்படின்னா, அவங்க ஃபேமிலிய அவர் பார்க்க போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம். ஃபேமிலியில யாரையுமே பார்க்கக்கூடாது போனாருன்னா. அவருக்கு என்ன டியூட்டி அப்படின்னா, அந்த பொண்ணு முடிவு பண்ணிட்டாங்க மாஸ்டர்ஸ் நான் அப்ராட்ல தான் படிக்கணும்னு சொல்லி, அது வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க அப்பாவோட லாஜிஸ்டிக் கம்பெனிக்கே நான் போறேன் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அது வந்து இங்க நமக்கு இங்க தான் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி எல்லாமே நமக்கு இங்க பாரிஸ்ல தானே இருக்கு. பீச் பக்கத்துல அப்படி இருக்கும்போது வந்துட்டு, அந்த பையனோட டியூட்டி என்னன்னு கேட்டுக்கோங்க. அந்த பொண்ணு கொடுத்த ஸ்கெட்யூல் ஆக்சுவலி. என்ன அப்படின்னா, மார்னிங் வந்து ஷார்ப்பா சாப்பிட்டுட்டு கார் எடுக்கணும். கார் எடுத்துட்டு பொண்ண கொண்டுட்டு போய் அவங்க அப்பா ஆஃபீஸ்ல ட்ராப் பண்ணணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ற விஷயம் லைக் பிக்கப், ட்ராப். ஓகே, மார்னிங் வந்து ட்ராப் பண்ணிட்டு ஈவினிங் பிக்கப் பண்ணணும். எல்லாருமே இப்போ சொல்லிட்டோம். எல்லாருமே என்ன நினைப்பாங்க, ஹஸ்பண்ட் தானங்க, அவர் லீவ்ல தானே வந்திருக்காரு, பிக்கப் ட்ராப் பண்ணட்டுமே அப்படின்னு. பட் இங்க தான் ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில போய் ட்ராப் பண்ணாங்கன்னா, ஈவினிங் வரைக்கும் அவர் அந்த கார் பார்க்கிங் விட்டு நகரக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான்.
ஐயோ. மார்னிங் கொண்டு போய் 10 மணிக்கு ட்ராப் பண்ணலாம், ஈவினிங் அவங்களுக்கு எப்போ வேணால் ஒர்க், பிகாஸ் ஓன் பிஸ்னஸ்ன்றதுனால கஸ்டமர்ஸ் இதை பொறுத்து, லாஜிஸ்டிக்ஸ் பேக்கிங்கை பொறுத்து உங்களுக்கு வந்து 5 மணிக்கு ஒர்க் முடியலாம், சம்டைம்ஸ் 3 மணிக்கு முடியலாம், 8-10 மணிக்கு கூட முடியலாம். அவர் அந்த பீரியடில் நகரக்கூடாது. சாப்பிட போகிறதுனா கூட கால் பண்ணி பெர்மிஷன் கேட்கணும். அம்மா நான் சாப்பிட போயிட்டு வரேம்மா அப்படின்னு பெர்மிஷன் கேட்கணும். கம்பெனிக்குள்ளேயும் வரக்கூடாது, அந்த பார்க்கிங் விட்டு தாண்டியும் போகக்கூடாது. பார்க்கிங்கில் தான் காரில் உட்காரணும், ஆனால் ஏசி கூட ஆன் பண்ணக்கூடாது. இதுதான் திடீர்னு ஒரு இதுதான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சேஞ்ச். இதுதான் அவங்க லைஃப்ல வர ஃபர்ஸ்ட் சேஞ்ச். இதுதான். இது இப்படியே போயிட்டு இருக்கு. பையன் ஓகே என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் ஓகே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டோம், நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வேலை எல்லாமே பண்ணுவார். 3 மாசத்துல எல்லாமே பண்ணுவார். பொண்ணு அதை தாண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கால் பண்ணும்போது ஒரு ஃபோன் வெயிட்டிங்ல போகவே கூடாது. எப்போ கால் பண்ணாலும் ஃபோன் வெயிட்டிங்கில் போகக்கூடாது. போனால் அவங்க கேட்குற வார்த்தை என்ன அப்படின்னா, என்ன உங்க வீட்டில் பேசிட்டு இருந்தேன், அவங்க அப்பா அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன், உங்ககிட்ட இருந்து அவங்க என்ன சொரண்ட பார்க்குறாங்கன்றது கேள்வி. ஏன்னா அவங்க அப்பா வந்து ரிட்டையர்டு அந்த டைமில். அவங்க அண்ணனுக்கு வந்து பெருசாக ஏர்ன் பண்ணலாம். அவங்க அண்ணன் தான் ஃபேமிலியை பார்த்துக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா ஒய்ஃப் 2 குழந்தைங்க ஃபுல் டேக் கேர் பண்ணுறது அவங்க அண்ணன் தான். இவங்களோட நினைப்பு எப்படின்னா, ஃபோன் பேசினாலே ஃபுல் காசையும் தூக்கி அங்கே கொடுத்துருவான் இவன், ஸோ கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இவங்களோட கான்செப்ட். பட் கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுக்கெல்லாம் வந்து அப்பா, இப்போ ஒரு கல்ச்சர், நம்ம அத்தை மாமாலாம் யாரும் கூப்பிடுறதில்ல, உன் அம்மா என் அம்மா மாதிரி, உன் அப்பா என் அப்பா மாதிரி அப்படிங்கிற மாதிரி யாருக்கா இருந்தாலும் இவ்வளவு விஷயங்கள் போகும்போது பரவாயில்லப்பா. இப்ப எல்லாம் எப்படி பசங்களோட மென்டாலிட்டி பொதுவா என்ன இருக்கும், என்ன பாத்துக்கிறது கூட செகண்டரி, என்னோட அப்பா அம்மா பாத்துக்கிற பொண்ணா கிடைச்சா ரொம்ப பெரிய விஷயம்ன்ற மாதிரி ஹோல் ஃபேமிலி காட் இம்ப்ரெஸ்ட் அதுல. ஓகே, இது இப்படியே போயிட்டு இருக்கு. அவரும் இதை பெருசா எடுத்துக்கல. சரி நம்ம லீவ்ல வந்திருக்கோம், நம்ம ஒய்ஃப்காக தானே நம்ம செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி பெருசா எடுத்துக்கல. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவர் வாங்குற சேலரியை அவங்க ஃபுல்லாக கால்குலேட் பண்ணுவாங்க. மந்த்லி 1.75 வருது அப்படின்னா, ஓகே அந்த விசா ப்ராசஸிங்க்கா இவ்வளோ, அந்த வீட்டுக்கு ரெண்ட்டுக்கு இவ்வளோ, கரண்ட் பில்லுக்கு இவ்வளோ விஷயம், கார் பெட்ரோல் முதற்கொண்டு அவர் தான் போடணும். கொண்டு போய் விட்டு கூட்டிகிட்டு வரதுக்கு இதுலேருந்து எல்லாமே காலியாக, அதுவும் எப்போவுமே டேங்க் ஃபுல்லாகவே இருக்கணும், குறையவே கூடாது காரில் பெட்ரோல். ஓகே, பார்க்கிங்கில் தான் இருக்கணும். இது எப்படின்னா ஒரு டிரைவர் கூட இந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலி, உண்மையாக சொல்லணும்னா. இந்த மாதிரி அது போயிட்டே இருந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா வீக்லி ஒன்ஸ் இவரை பார்க்கறதுக்கு வருவாங்க, இல்லை இவர் வந்துட்டு பார்க்கறதுக்கு போவார். போகும்போது அவங்க அப்பா அம்மாவே பார்க்க அலோவ் பண்ணுறது இல்லை, இவங்களும் போய் பார்க்கறது கிடையாது. அத்தை மாமான்ற ஒரு விஷயம் அவங்கள பார்க்கறது கிடையாது. அவங்க அக்கா பசங்க குட்டி அண்ணன் பசங்க குட்டி பசங்க அவங்களே போய் பார்க்கறது இல்லை. இவர் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் அந்த வர ஆரம்பிக்கும்ல, ஏன் இப்படி பண்ணுறான், எதனால் இப்படி பண்ணுறான்னு கேள்வி கேட்கும்போது அதுக்கான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸும் கிடையாது. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, பொண்ணு அசிங்கப்படுத்தினது மட்டும் இல்லாமல் பொண்ணோட ஃபேமிலியை அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிச்சு. பொண்ணோட அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து இந்த பையனை அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிச்சு. இந்த பொண்ணு சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறது, கீ எடுத்துகிட்டு போயிடுறது. இவர் என்னைக்கா ஒரு நாள் தப்பி தவறி அவங்க அப்பா அம்மா பார்க்க போயிட்டாரு, உடம்பு சரியில்லை, அதெல்லாம் கீ எடுத்துகிட்டு போயிட்டு அவரை மணிக்கணக்காக வெளியே நிற்க வைப்பாங்க. வீட்டுக்கு வெளியே அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டெப்ஸில் தான் உட்காந்துருக்கணும். அது வீட்டு ஸ்டெப்ஸ் வெளியே தான் உட்காந்துருக்கணும் ஃபுல்லாமே. அந்த வீட்டுக்கு வெளியே அவங்க அந்த சர்வேலன்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த சர்வேலன்ஸோட ஒரு காப்பி அவங்க கிட்ட இருக்கும். நம்ம 2 பேர் ஆக்சஸ் பண்ணலாம், 3 பேர் ஆக்சஸ் பண்ணலான்னு இருக்கோம் இல்லையா, அவங்க கிட்ட வந்து ஒரு ஃபுட்டேஜோட இது இருந்துச்சு, கண்ட்ரோல் இருந்தது. அது கூட கால் பண்ணி கேட்பாங்க, வீட்டுக்கு வெளியே வந்த நான் இல்லைன்னு வீட்டுக்கு வெளியே தானே உட்காரணும், நீ எதுக்கு கீழெல்லாம் எழுந்துச்சு போனேன், அந்த மாதிரி. அது எப்படின்னா அட்ராசிட்டி, டார்ச்சர் டு த கோர் அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு. இவர் ஒரு கட்டத்தை தாண்டி என்ன பண்ணிட்டாரு, 3 மாசம் லீவுக்கு வந்தவர் 3 மாசம் ஒர்க்ல இருந்தார், 6 மாசமா மாத்திட்டார். இருந்தா தானே பிரச்சனை, இந்த ஒர்க்குக்கு. அவர் எப்படி யோசிச்சாருன்னா, ஓகே நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தா மைட் பி அவங்க எதாவது மாறலாம், நம்ம தெரியும்ல பக்கத்துல இருக்க வரைக்கும் எலியும் இதுவுமா வந்துட்டு புனியமா சண்டை போட்டுட்டு இருப்போம், கொஞ்சம் தள்ளி போனா அவங்களோட வெறுமை வந்து மேபி அவங்களை ரியலைஸ் பண்ண வச்சு மிஸ்ஸிங் ஃபீல் வருமோன்னு நினைச்சு அவர் தப்பு கணக்கு போட்டுட்டார். பட் அவர் போட்டது வந்து இந்த இடத்துல தப்பு கணக்கு, நம்ம அது காமனா யோசிச்சோம். பட் அந்த பொண்ணுக்கு வந்து இன்னும் அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. இவர் என்ன ஆரம்பிச்சாரு, அப்போ போனவர் 6 மாசம் ஒர்க் பீரியட்ல போயிட்டு ஆக்சுவலி இப்போ என்ன இந்த இடத்துல அப்படின்னா, இவருக்கும் அந்த இடத்துல மாஸ்டர்ஸ் படிக்கணுன்ற ஆசை இருந்தது. அது வந்து 6 months கோர்ஸ். நமக்கு தெரியும் அந்த மேரிடைம் கோர்ஸ்லாம் 3 months 6 months அந்த மாதிரி கோர்ஸ் இருக்கும். இவர் பிளான் பண்ணி வச்சிருந்த மொத்த அமௌண்ட்டுமே தூக்கி இந்த பொண்ணோட விசால போட்டார். ஃபுல்லாக டோட்டலாகவே இந்த பாஸ்போர்ட்டை இது பண்ணி விசா ப்ராசஸிங்க்கு எல்லாமே தூக்கி போட்டுட்டு, அப்பயும் இந்த பொண்ணுக்கிட்ட ஆக்சுவலி அவர் சொல்கிறார், நான் படிக்கணும்னு நினச்சேன், பட் ஒன்றுமே பிரச்சனை, நான் எப்போ வேணால் படிச்சுக்கலாம், உன் ஆசை தான், எனக்கு ஃபஸ்ட்டு முக்கியம், நீ போய் படின்னு சொல்லி. ஏன்னா பொண்ணோட ஃபேமிலி ஒன்றும் சும்மா சின்ன ஃபேமிலிலாம் கிடையாது, லாஜிஸ்டிக் கம்பெனினா அப்போது நமக்கே தெரியும் என்ன அளவுக்குன்னு. பொண்ணு அவங்க அதில் ஒரு பொறுப்பில் கூட இருக்காங்க ஆஃபீஸில், அப்போ அவங்களுக்கான சேலரியும் வரும் அந்த இடத்துல கண்டிப்பாக. இது இன்னொன்று என்ன ஆயிடுச்சு, இந்த பிரச்சனை ஆக எங்களுக்கு டிவோர்ஸ் வரைக்குமே என்ன ரீசனாலும் அவங்க அப்படி பண்ணாங்கன்னு தெரியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப கொடுமை என்னன்னா, இந்த ரீசன்னால தான் நான் உன்னை இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டுனா பரவாயில்ல, பட் இந்த இடத்துல சொல்லவே இல்லை. இப்படியே வந்து ஒரு 3 வருஷம் போகுது, 23, 24, 25 ஏஜ் வரைக்கும் 3 வருஷம் போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. பையனை வீட்டை விட்டு வெளியே துரத்துறது, சொல்லாமல் கொள்ளாமல் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறது, சாப்பாடு வீட்டில் சமைக்காமல் இருக்கிறது, தனித்தனி ரூம் வேறு மாதிரி. அவர் தனி ரூம் போயிடணும், இவங்க தனி ரூம் போயிடணும், ஃபுட்டு அவங்களுக்கு மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அப்பா அம்மா வந்து கேட்கறதுக்கு வராங்க, என்னம்மா என்ன பிரச்சனை உனக்கு, என்ன என் பையன் என்ன மாற்றிக்கணும் அப்படின்னு கேட்க வரும்போது அவங்க அப்பா அம்மாவே அசிங்கமாக பேசி அவங்க அம்மாவை அடிக்க போகிறாங்க. இவங்க
அதாவது மருமகள் வந்து மாமியார் அடிக்க போகிறாங்க. அடிக்க போனப்போ கூட இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, மாமியார் போய் மருமக காலில் விழுறாங்க. அவங்க திரும்ப அடிக்கவோ வரல, எதுவுமே பண்ணல. என் பையன் லைஃப்மா உன்னை ஆசைப்பட்டு அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து அவங்க இது பண்ண போகிறாங்க. காலில் விழ வந்தவங்களே எட்டி உதைக்கிறாங்க அந்த இடத்துல. அதை தட்டி விடுறாங்க ஃபுல்லாக. அவங்க பையன் கூட இருந்திருப்பார்ல, எதுவும் பையன் கூட இருந்தாரு. அவங்க போய் பையன் போய் அம்மாவை தடுக்கும்போது கம்முன்றான், உன் லைஃப் தான் எங்களுக்கு முக்கியம், நீ அமைதியா இரு. நீ வந்து எதுவுமே பேசாத, உன் லைஃப் எனக்கு முக்கியம். நீ இது வந்துட்டு இதை பொண்ணு ஆசைப்பட்டு நீ விரும்பி ஏற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளோ பையன் லைஃப்காக அவங்க யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. இப்படியே போயிட்டு இருக்கு. திரும்ப அவரை முடிஞ்சு திரும்ப 6 மாதம் ஒர்க்குக்கு போகிறாரு. அந்த 6 months பீரியட் போகும்போது ஃபோன் வந்து நமக்கே தெரியும், எல்லா டைமும் அவங்க இருக்கும்போது ஷிப்பில் இருக்கும்போது யூஸ் பண்ணுற ஒரு பர்டிகுலர் டைம் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபோன் பண்ணால் எடுக்கிறது இல்லை. ஃபோன் பிளாக், கம்ப்ளீட்டாக பிளாக் ஃபோன். எதுவுமே கிடையாது. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், ஐயோ அப்படியா, எனக்கு தெரியாது, எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்றது. ஆனால் அவங்க அப்பா அம்மா வீட்டில் தான் அந்த பொண்ணு இருப்பாங்க. இந்த மாதிரியே விஷயங்கள் போயிட்டுருக்கு. 6 months கழிச்சு அவர் வந்து லீவுக்கு வந்தார். வரும்போது பார்த்தீங்கன்னா அட்டஸ்ட் வச்சு பொண்ணு வீட்டில் கிடையாது, பொண்ணு கீ லாக்டு. இவர் வந்து அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறாரு, என்னாச்சு ஏதாச்சும். அந்த பொண்ணு வார்த்தை கேட்டது, எனக்கு டிவோர்ஸ் வேணும். ரீசனே தெரியாது. கிட்டத்தட்ட அவர் ஒர்க் போனால் 2வது மாதம் பிளாக்கு. 4 மாதம் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு எதுவுமே இவருக்கு தெரியாது. என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு தெரியாது. ஒரு விஷயமே புரியாது. ஆனால் மந்த்லி இவர் அந்த வீட்டுக்காக அனுப்ப வேண்டிய ரெண்ட் அனுப்பிடுவார். அப்போ கூட 21,000 என்ன இருந்தாலும் மாமனார் வீடு அந்த பொண்ணு பேரில் தான் அந்த வீடு இருக்குது. இருந்தாலும் நான் ₹1 வரதட்சணை வாங்க மாட்டேன்னு சொன்ன ரீசன்னால இவர் அனுப்பிடுறாரு. அனுப்பினோடனே இவருக்கு முதல் கால் வந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி வருது. வந்தோடனே சரி இவர் ஓகே ஏதோ கேட்குறாங்க, என்ன ரீசன்னு கேட்கும்போது கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொவிஷனோட ஸ்டேட் பண்ணி 2வது கால் 3வது காலில் வருது. இவர் அப்போ என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக என்ன பண்ணுறாரு, ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணதுனால ரெக்கார்ட் பண்ண முடியாதுன்ற ரீசனால் போட்டுட்டு இன்னொரு ஃபோனை வச்சு ஃபுல்லாக வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறாரு. அந்த காலில் வந்துட்டு ஸ்பீக்கரில் போட்டு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறாரு. அந்த பொண்ணு ப்ரொவிஷனோட மிரட்டுறாங்க ஆக்சுவலி. என்ன அப்படின்னா வந்துட்டு, நீ எனக்கு இப்போ டிவோர்ஸ் தரலன்னா உன் மேலே மேரிட்டல் ரேப் ஃபைல் பண்ணிடுவேன். வித்தவுட் கன்சர்ன், கல்யாணம் ஆகி என்னை வந்து செக்ஸ் டார்ச்சர் பண்ணுறான்னு நான் வந்து ஃபைல் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது முதல் விஷயம். 2வது டொமஸ்டிக் வயலன்ஸ் உன் குடும்பத்து மேலே போட்டுருவேன். ஓகே, இன்னொன்று டவுரி ஹராஸ்மெண்ட் போடுவேன். இப்படியெல்லாம் அந்த பொண்ணு போட்டுட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. தீஸ் ஆர் த ப்ரொவிஷன் ஃபார் த இது அப்படி ஆக்டில் வருதுன்னு சொல்லி மெசேஜ் வேறு அனுப்புகிறாங்க. ஈ காட் ஷாக்ட் ஆக்சுவலி. அதை பார்த்துன்னு அதுக்கப்புறம் நம்மள அப்ரோச் பண்ணார். அப்ரோச் பண்ணும்போது நாங்கள் என்ன சொன்னோம் அப்படின்னா, ஒரு தடவை ஆஃபீஸ்லேயே உட்காரும்போது கால் வரும்போது நீங்கள் ஓகே போட்டு பேசுங்க, என்னன்றதை பேசுங்க. ஸோ தட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே பார்க்குறீங்க, நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கு மேபி மைண்ட் செட் என்னன்றது புரியலாம் அப்படின்னும் போது அந்த பொண்ணு இதே தான் எவ்வளோ கெட்ட வார்த்தை பேச முடியுமோ பேசுகிறாங்க. எவ்வளோ இது பண்ணுமோ எனக்கு ஒரே வார்த்தை டிவோர்ஸ் வேணும் அவ்வளோதான். இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்பயும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த பொண்ணு அப்படி கிடையாது, பிகாஸ் ஆஃப் சம்படி இன்ஃப்ளூயன்ஸ்னால அவங்க அப்படி பண்ணலாம். நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த பொண்ணு என் கூட வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பணும் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் சொன்னோம் ஓகே ஃபைன் வெல் அண்ட் குட். நீங்கள் வந்துட்டு என்னென்னா என்ன ரீசன்னால இப்படிலாம் பண்ணுறீங்க, இவ்வளோ விஷயங்கள் நடந்துருச்சு, ஓகே இதெல்லாம் நடந்துச்சு, ஏன் இதெல்லாம் பண்ணீங்க. அட் லாஸ்ட் இவ்வளோ நடந்தாலுமே அவர் உங்கள் கூட தான் லைஃப்பை லீட் பண்ணணும்னு விரும்புகிறாரு. அப்போ கூட அந்த பர்சன் ஜென்யூனாக என்ன சொன்னாருன்னா, மேடம் தயவு செஞ்சு 2 விஷயத்தை அதில் இன்க்ளூட் பண்ணாதீங்க நோட்டீஸில் அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது, அந்த பொண்ணுக்கு சொரியாசிஸ் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணாதீங்க, பிகாஸ் ஆஃப் சொரியாசிஸ் வந்துட்டு அவங்களால மேரேஜ் லைஃப்பில் இருக்க முடியாதுன்னு 2 வார்த்தையை இன்க்ளூட் பண்ணாதீங்கன்னாரு. ஏன் சார் என்னும் போது, அந்த வேர்டை பார்த்தா கூட அவள் ஃபீல் பண்ணுவா, அதை ஃபீல் பண்ணுறது கூட என்னால் தாங்க முடியாதுன்னாரு அவர். அவ்வளோ கைண்ட் ஆஃப் ஜென்யூன் அவர். நோட்டீஸ் நாங்கள் அனுப்பினப்புறம் என்ன ஆகுது, மேபி எய்தர் அவங்க அட்வொகேட் ஏதாவது நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க, எதாவது பண்ணுவாங்க. மீன்வேல் அந்த பையனை என்ன பண்ணிட்டாங்கன்னா, நோட்டீஸ் போய் அவங்களுக்கு ரீச் ஆகுது. நான் வந்து 7 days டைம் கொடுத்தேன் ஃபார் த ரிப்ளை நோட்டீஸ் கொடுக்கறதுக்காக. நோட்டீஸ் வந்து 3வது நாள் 4வது நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்கு அவங்க அட்வொகேட் கிட்டேருந்து கால் வருது. ஒரு லேடி அட்வொகேட் கிட்டேருந்து கால் வருது. கால் வந்துட்டு இந்த மாதிரி அவங்க ஒய்ஃப் பேரை சொல்லி, இந்த மாதிரி வந்து நான் நோட்டீஸ் வந்திருக்கு, அது ரிகார்டிங் உங்ககிட்ட பேசணும், நீங்கள் ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் ஒன்று என்ன பண்ணிட்டாரு, இதாங்க எங்கள் அட்வொகேட் நம்பர், இவங்க கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்க என் நம்பர் கொடுத்துட்டாங்க. அவங்க என்னோட லைனுக்கு வந்தாங்க. வந்துட்டு என்னதான் மேடம் பிரச்சனை, இந்த மாதிரி ஆயிருக்கு, நீங்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன். ஆமாம் மேடம், இதெல்லாம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம் நாங்கள். ஸோ ஃபைனலி அவருக்கு சேர்ந்தா வாழணும், அவங்க எதனாலலாம் இப்படி பண்ணுறாங்கன்னு அவருக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு. அப்படியா, எங்கிட்ட என்ன நடந்ததோ எல்லாமே அவங்ககிட்ட நான் வந்து ரீசனை ஸ்டேட் பண்ணேன். இதெல்லாம் எனக்கு எதுவுமே அவங்க சொல்லவே இருங்க, அவங்க லைனுக்கு போயிட்டு வரேன்ட்டு வச்சவங்க தான் ஃபோனை. திரும்ப எனக்கு கால் பண்ணல. பட் அந்த பையனுக்கு த்ரெட்டனிங் ஆக்சுவலி அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து. ஏன்னா அட்வொகேட் டு அட்வொகேட் பேசணும் அப்படின்றியா, நீ வந்து பேசல அப்படின்னா இமீடியட்டாக ஸ்டேஷன் போவேன், கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், மொத்த குடும்பத்தையே இழுத்துருவேன், மானத்தை வாங்கிடுவேன், பொண்ணு போய் 2 சொட்டு கண்ணீர் விட்டு எல்லாரும் நம்பிடுவாங்க. எல்லாரும் சொல்கிற விஷயம் அதுதான். பொண்ணு வந்து சிம்பத்தியாக இருந்ததுன்னா எல்லாருமே நம்பிடுவாங்க அப்படின்னும் போது கடைசியில் அவங்க அட்வொகேட் ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் வர வச்சு அந்த பொண்ணை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவரையும் அவங்க வர சொல்லி ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதில் என்ன ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு கோயின்சிடன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் எங்கள் ஆஃபீஸ் வந்து முதல் ஸ்ட்ரீட், அவங்க ஆஃபீஸ் செகண்ட் ஸ்ட்ரீட். அப்படியே
இவர் வந்து நம்ம ஆஃபீஸில் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. பொண்ணு வந்து அவங்க ஆஃபீஸில் உட்காந்து அவர் அட்வொகேட் ஆஃபீஸில் உட்காந்து அவங்க மிரட்டுறாங்க. ஆக்சுவலி பையனை ஸ்பீக்கரில் போட்டு தான் இவர் எங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. நீ உடனே ஆஃபீஸ் வரலாம், காலைல இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நாங்கள் பையன்கிட்ட திரும்ப கேட்குறோம், சார் ஓகே வி கேன் டூ ஒன் திங், நம்ம நோட்டீஸ் அனுப்பினா எதுக்கும் ரிப்ளை இல்லை, நம்ம டேரெக்டாக கோர்ட்டில் வந்து ரீயூனியன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிடலாம், ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் ஃபைல் பண்ணிடலாம். அவர் சொன்னார், மேடம் நான் இன்னும் 1 monthல இது கிளம்பிடுவேன், ஷிப்புக்கு கிளம்புறேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பவர் ஆஃப் அட்டார்னி போட்டு உங்களுக்கு ஒருத்தர் ரெப்ரஸன்டேட்டிவாக கொடுத்துட்டு போங்க, தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் வீடியோ கான்ஃபரன்சிங் அட்டன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு எல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியாமல் அந்த பொண்ணு கால் பண்ணும்போது, எனக்கு டிவோர்ஸ்லாம் என்னால் உனக்கு கொடுக்க முடியாது, நான் வந்து கோர்ட்டில் வந்து ரீயூனியன் பெட்டிஷன் ஃபைல் பண்ண போகிறேன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. இவர் பட் வந்து இவர் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு இவர் சைட்ல இருந்து. எல்லாமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு. அதான் சொன்னேன் உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த மனுஷனோட மனசுன்னு நான் சொல்றேன். இந்த 2 வார்த்தையை கூட போட்டுறாதீங்க நோட்டீஸ்லங்கிறாரு. நான் சொன்னேன், சார் எல்லாமே ஓகே சார், இருக்கிறத நம்ம இருக்கபடி ஸ்டேட் பண்ணுவோம், இல்லை நம்மளுமே ஒரு லைஃபை ஸ்பாயில் பண்ணக்கூடாது, சேர்த்து வைக்க தான் நம்ம பார்க்கணும், நம்ம அவங்கள தப்பா போட வேண்டாம். இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் டிசீஸ் இருந்துமே அவர் ஸ்டில் உங்களை தான் விரும்புறாரு, உங்க கூட தான் லைஃபை லீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாகவே போடலாம் சார். நான் சொன்னேன், அந்த வார்த்தை கூட பேப்பர்ல வரக்கூடாதுன்றார் அவர். அந்த மாதிரி சொன்ன மனுஷனை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி வச்சு இது பண்ணி கடைசியில் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த லவ்வே என்ன ஆயிடுச்சுன்னா அவரை வந்து மியூச்சுவலுக்கு சைன் பண்ண வச்சிருச்சு அந்த லவ்வே. ஓகே, இந்த பொண்ணு கீப் ஆன் திரும்ப 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 நீ வந்து எனக்கு அவ்வளோ மென்டல் டார்ச்சர் தர, என்னால் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியல. கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு ரீசனை சொல்லலை. பட் நீங்க சொன்னதெல்லாம் வச்சு கேட்கும்போது வந்து இப்போ திடீர்னு தான் அந்த சேஞ்சஸ் வந்தது அப்படிங்கும்போது, அந்த சொரியாசிஸ் இருக்கும் போதே அவங்க வந்து கல்யாணம் பண்ண அப்படிங்கும்போது ஒரு டைம் இப்போ அந்த படத்துல காமிக்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து தான் ஹஸ்பண்ட் என்னை வெறுக்கணும், அவருக்குன்னு ஒரு லைஃப் கிரியேட் பண்ணணும், புரியுது, அவருக்குன்னு ஒரு லைஃப் பண்ணணும், ஏன்னா அவர் லவ்வோட போனா அவர் என்னை நினைக்க கூடாது, என்னை வெறுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிருக்கலாமோ அப்படின்னு. இல்ல ஆக்சுவலி இது நாங்களுமே யோசிச்சோம். இது வந்து அவருக்குமான டவுட்டா கூட இருந்தது. மேபி அவங்க அந்த மாதிரி, ஏன்னா 21ல அவங்களுக்கான டிசீஸ் தெரியுது, 22ல மேரேஜ் ஆகுது. இந்த இன்சிடென்ட் நடக்குது பாத்தீங்கன்னா 25, 26ல இந்த இன்சிடென்ட் நடக்குது உங்களுக்கு. இவ்வளவு வருஷமா ஒன்னா இருந்த பொண்ணு, இவருக்குமே அது பிரச்சனை இல்லை இந்த இடத்துல, இந்த பர்சனுக்குமே அது. ஏன்னா ஒன்று வந்து பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு தான் பிரச்சனை இருக்கணும் அந்த இடத்துல, அந்த பொண்ணோட டிசீஸோட ரீசன்னால ஹஸ்பண்டுக்கே இந்த இடத்துல பிரச்சனை இல்லைன்னும் போது ஆக்சுவலி இந்த பாயிண்ட் நாங்கள் நிறைய யோசிச்சோம். ஏன்னா ரீசன் அந்த பொண்ணு வெளியே சொல்லலை, அதனால இவர் நல்லா இருக்கட்டுமோ இது பண்ணட்டுமோ, அதுக்காக அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் அந்த பொண்ணு போயிருக்க வேண்டாம், அவங்க அம்மாவை அடிக்கிற அளவுக்கு போய். அதுதான் நான் சொல்றது, இந்த சினிமா சுத்தமா என்னை வந்து ஒரு பாயிண்ட்ல கூட கம்ப்ளீட்டா வெறுத்துணும் பண்ணிருப்பாங்க தெரியல. பட் அது உண்மையாவும் இருக்கலாம், பட் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்துக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னா இதுதான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். கிடைக்காத பட்சத்துல இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோ நமக்கு பல விஷயம் நம்மளை யோசிக்க வைக்கும் அந்த இடத்துல. ஃபைனலா நாங்க அந்த பொண்ணு வந்து சார் அவர் கடைசியில் எங்களை அப்ரோச் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு மேடம் டிவோர்ஸ் கொடுத்துடலாம். நான் சொன்னேன், சார் என்ன சார் ஆக்சுவலி என்னன்னா அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் சார், ஒன்றும் பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம், பிகாஸ் உங்ககிட்ட ரெக்கார்டிங்ஸ்லாம் இருக்கு, எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அவர் சொன்னார், இல்லை மேடம் அந்த ஸ்டேஷன் ஏற கஷ்டத்தை கூட அந்த பொண்ணுக்கு நான் கொடுக்க விரும்பல. எங்களுக்கே வந்து என்ன நான் சொல்ற மாதிரி தான் இருக்குமோ இருக்கலாம் மேபி, ஏன்னா நாங்க அதை யோசிச்சோம். ஏன்னா அந்த பொண்ணு வந்து மேபி டாக்டரோட இது அதுதானே. ஏன்னா நீங்க சொன்னீங்களா அதுக்கப்புறம் அந்த இன்டர்கோர்ஸ்ங்கிறது வைக்கிறது வந்து ரிஸ்க் அப்படிங்கும்போது அவங்க கூட தனியா ஒரு டாக்டர்கிட்ட போயிருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம், கேட்டிருக்கலாம். அவங்க வந்து இல்ல அவங்க ஹஸ்பண்ட் வேற மேரேஜ் இது பண்ணிக்கிட்டோம் அதனால போது கடைசி வரைக்கும் ரீசனே தெரியாது. he signed in the mutual divorce petition. அவங்களால போய் ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உன்னை பாத்துக்கிறேன், நீ சம்பாதிக்கலாம்னு பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு சொன்ன பொண்ணு. ஆமா, திடீர்னு வந்து ஒரு பணத்தை வச்சு இந்த மாதிரி அதை எக்ஸ்ட்ரீம் டார்ச், அந்த கேப் டிரைவர் மாதிரி காலையில இருந்து ஆமா அந்த பொண்ணு கடைசி பாயிண்ட் வரைக்கும் அந்த பொண்ணு கொடுத்தது டார்ச்சர் தான். அவர் என்ன கேட்டாரா, நான் அவனுக்கு போட்ட 10 பவுன் நகையும் வேண்டாம், கல்யாணத்துக்கு 1.5 லட்ச ரூபாய்க்கு புடவை எடுத்திருக்காங்க, இது அதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு தயவு செஞ்சு அந்த தாலி, அதாவது அந்த கிறிஸ்டியன்ஸ்ல போடுற அந்த டாலரும் மெட்டி மட்டும் எனக்கு கொடுத்துரு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது எங்க அம்மாவோட தாலியில இருக்கும் இல்லையா இருக்கிற அந்த நிறைய விஷயங்கள் போடுவாங்கல்ல இந்த தாலியில, அதுல சில விஷயங்களை நான் உருக்கி தான் அதை நான் பண்ணேன். ஓகே, ஸோ சென்டிமெண்டல் அதை மட்டும் என்கிட்ட கொடுத்துருமோ. அந்த பொண்ணு அதுவுமே செம்ம டார்ச்சர், கொடுக்க முடியாதனால என்ன பண்ணுமோ பண்ணிக்கோன்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் அவங்க அட்வொகேட் கிட்ட பேசி, மேடம் அவர் தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் ரொம்ப சென்டிமெண்டலாக யோசிக்கிறாரு, நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், அவங்களுக்கு மியூச்சுவல் வேணும், இல்லை அந்த பொண்ணோட பாயிண்ட் என்னன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டிவோர்ஸ் வேணும் அப்படிங்கிறது தான் அந்த பொண்ணோட பாயிண்ட். ஸோ ஃபைனலாக கேட்ட மாதிரி மியூச்சுவல் சைன் பண்ணுற அன்றைக்கி வந்து அந்த டாலரும் அந்த மெட்டி மட்டும் அந்த பொண்ணு கொடுத்துட்டு லைக் தே காட் டிவோர்ஸ். ஆக்சுவலி உங்களுக்கு எப்படின்னா கோவிட்க்கு முன்னாடியே டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இன்னைய வரைக்கும் அவர் லைஃப் அவர் லீட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு ஏன் பண்ணாங்கன்றது விஷயம் அவங்க என்ன பண்றாங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, கம்ப்ளீட் அவங்க ஃபேமிலி இல்லை. இன்னொன்று உங்களுக்கு நடுவில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணோட அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேன்சரில் அஃபெக்ட் ஆயிருந்தாங்க. ஓகே, இந்த பொண்ணு ஒரு வாட்டி இவர் கால் பண்ணும் போதெல்லாம் எனக்கு என் கூட வந்து வாழும்போது நானே ஆல்ரெடி ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன், ஐ மீன் மென்டலி ரொம்ப இல்லா இருக்கேன், எங்கள் அம்மா வந்து லைக் ஷீ இஸ் இன் டெத் பெட், ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சரில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. ஆக்சுவலி டிவோர்ஸ் வாங்குற பீரியட்ல அவங்க அம்மா இருந்துட்டு அவங்க அப்பா, இந்த பொண்ணு, அவ்வளோதான் லைஃபு. கடைசியில் இது வரைக்கும் எங்களுக்கு ரீசன் தெரியாது, அவங்களும் இந்த மேரேஜும் இந்த மாதிரி எதுவும் பண்ணிக்கல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஃபுல் டிட்டாச், என்ன நடக்குதுன்னே தெரியாமல் போயிடுச்சு.
டோட்டலாகவே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. அவங்க சொன்ன விஷயமே அதான் டிவோர்ஸ் வாங்கும்போது லைஃப்பில் அடுத்தது நீ என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியக்கூடாது, நான் என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியக்கூடாது. இதுதான் அவங்க சொன்ன மெயினான. இல்லை இது இப்படியா இல்லை அப்படி இருக்குமா அப்படிங்கிறத நம்மளால கணிக்கவே முடியல. கண்டிப்பா ரீசனே தெரியல உங்களுக்கு. ஏன்னு இப்போ மேபி இந்த இடத்துல டிசீஸ் இல்லைன்னா கூட நம்ம வேறு ஏதாவது இந்த இடத்துல யூகிச்சிருக்கலாம். இப்படி இருக்குமோ சஸ்பெக்ட் தான் எல்லாமே, ப்ரிசம்ஷன் தான், இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்ன்ற மாதிரி. இந்த இடத்துல நமக்கு எதுவுமே தெரியலன்னும் போது என்னதான் அப்படிங்கிறது அவங்களா வாயை திறந்து எப்பயாவது சொன்னா மட்டும் தான் நமக்கு தெரியும். ஓகே, கண்டிப்பா. நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.